ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 51. சூர்யா டாக்டர் கைலாசத்திடம் பேசி முடித்து அழைப்பை துண்டித்த அடுத்த நொடி அவனுடைய அலைபேசி மீண்டும் சினுங்கியது. எடுத்து யாரென்று பார்த்தான் சூர்யா. இன்ஸ்பெக்டர் கலிய பெருமாள் என்று பெயர் ஓடிக்கொண்டிருந்தது அதில். இவர் எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காரு? யோசனையுடன் எடுத்து அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான் சூர்யா. எஸ், ஏசிபி சூர்யா ஹியர். குட் மார்னிங் சார். நான் பீட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் கலிய பெருமாள் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மிஸ்டர் கலிய பெருமாள், என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சார், நேற்று ஈவினிங் ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி வந்தாங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. அது சம்மந்தமாக எனக்கு ஒரு டவுட் சார், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஓ, ஓகே. என்ன கம்ப்ளைண்ட்? யார் அந்த லேடி? அவங்க இந்த ஊர் இல்லையாம் சார், கேரளாவில் இருந்து வந்து இங்கே தங்கி இருக்கிறதா சொன்னாங்க சார். ஒரு ஃபோட்டோவை காட்டி அதிலே இருக்கிறவர் அவர் ஹஸ்பண்டுன்னும், கொஞ்ச நாள் முன்னாடி அவர் இங்கே வேலை கிடச்சி வந்ததாகவும் சொன்னாங்க சார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து கூட்டிகிட்டு போகிறதாகவும் சொல்லியிருந்தாராம். ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையாம் சார். அவரை தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு சார். ஓ, ஓகே. இதில் என்ன டவுட் உங்களுக்கு? என்கிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? சார், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை பார்த்தா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கேஸில் அவரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் சார். ஓ, இஸ் இட்? எந்த கேஸ்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மிஸ்டர் கலிய பெருமாள்? எஸ் சார், கொஞ்ச நாள் முன்னாடி பள்ளத்தில் ஒருத்தர் விழுந்ததா சொல்லி நீங்கள் ஒரு கேஸ் அட்டன் பண்ணீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? திடுக்கிட்டு போனான் சூர்யா. இவர் ஆரியனை பற்றி சொல்கிற மாதிரில தோணுது. எஸ் எஸ், சொல்லுங்கள் மிஸ்டர் கலிய பெருமாள். அந்த கேஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, சொல்லுங்கள். அந்த பொண்ணு கொடுத்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை பார்த்தா அவரோட முகம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓ, ஆச்சரியமாக இருக்கே. அந்த ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி விடுறீங்களா மிஸ்டர் கலிய பெருமாள்? எஸ் சார், உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். நான் இப்போ வச்சிடுறேன் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோட்டோவை பார்த்துட்டு திரும்பவும் உங்களை கூப்பிட்றேன். ஓகே, ஷியோர் சார். அழைப்பை துண்டித்தான் சூர்யா. அவனுடைய மனம் சிந்தனையில் ஓடியது. இதென்ன திடீர்னு புதுசாக ஒரு பிரச்சனை? இந்த ஆரியன் பொண்ணுங்க விஷயத்தில் பலே கில்லாடியாக இருப்பான் போலையே. போகிற இடம்லாம் ஒவ்வொரு பொண்ணாக செட் பண்ணியிருப்பான் போல். இவனெல்லாம் நடு வீதியில் நிற்க வச்சு கல்லாலேயே அடித்து கொல்லணும். கோபத்தில் கொந்தளித்தான் சூர்யா. அதற்குள் அவன் சிந்தனை தடைப்படும் விதமாக அவனுடைய அலைபேசி வாட்ஸ்அப்பில் செய்தி வந்ததை சத்தம் எழுப்பி அறிவித்தது. அவசரமாக எடுத்து பார்த்தான் சூர்யா. இன்ஸ்பெக்டர் கலிய பெருமாள் புகைப்படத்தை அனுப்பியிருந்தார். திறந்து பார்த்தான். அது ஆரியனே தான். நேரில் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக ஸ்மார்ட்டாக இருந்தான் அதில். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் எண்ணிற்கு மீண்டும் தொடர்பு கொண்டான் சூர்யா. அவரும் இவனுடைய அழைப்பிற்காகவே காத்திருந்தார் போலும். உடனே ஏற்றார். சார், சொல்லுங்கள் சார். ஃபோட்டோவை பார்த்தீங்களா சார் நீங்கள்? உங்களுக்கு அவரை அடையாளம் தெரியுதா? எஸ் மிஸ்டர் கலிய பெருமாள், உங்கள் டவுட் சரிதான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் சொன்ன அதே ஆள் தான். நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த லேடி நேற்று ஈவினிங் வந்ததா தானே சொன்னீங்க? என்கிட்ட ஏன் நீங்கள் உடனே சொல்லலை? இப்போ ஏன் சொல்கிறீங்க? சார், நேற்று அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு அடையாளமே தெரியலை சார். அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்த உடனே திரும்ப அதை எடுத்து பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த டவுட் வந்தது. ஓ, ஓகே ஓகே. பட் எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணுமே. கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த லேடி எங்கேருந்து வந்திருக்கிறதா சொன்னீங்க? கேரளா சார். ஓகே. அப்புறம் அவங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட் நான் சொன்னீங்க? ஆமாம் சார், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார். எஸ், சொல்லுங்கள். அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க சார். ஓ, இஸ் இட்? அவங்க கூட யாராவது வந்திருந்தாங்களா? இல்லை சார், அவங்க மட்டும் தனியாக தான் சார் வந்திருந்தாங்க. இங்கே எங்கே தங்கி இருக்கிறதா ஏதாச்சும் சொன்னாங்களா? அட்ரஸ் கேட்டிங்களா நீங்கள்? எஸ் சார், அவங்களுக்கு இங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறதா சொன்னாங்க சார். அந்த அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பரும் நான் வாங்கி வச்சுருக்கேன் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், குட்.
நீங்கள் எனக்கு அந்த நம்பரையும் அவங்க அட்ரஸையும் அனுப்பி வச்சிருங்க. நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். அடுத்த 5வது நிமிடம் சூர்யாவின் வாட்ஸ்அப்பில் அந்த பெண்ணின் தொடர்பு எண்ணும் முகவரியும் வந்து சேர்ந்தது. தன் அலைபேசியில் இருந்து உடனே அந்த எண்ணிற்கு அழைப்பு விடுவித்தான் சூர்யா. ஆனால் மறுமுனையில் எந்த சத்தமும் இல்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தான். 2வது முறை அதில் ஸ்விட்ச் ஆஃப் என்று குரல் வந்தது. அப்போதைக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்று தோன்றவும் அந்த வேலையை பிறகு கவனிக்கலாம் என்று ஒத்திவைத்துவிட்டு தனக்காக காத்து கொண்டிருந்த அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் சூர்யா. மற்றொரு புறம் ரேஷ்மி வேலை பார்க்கும் பள்ளி. நேரம் மதியம் 12:30 5 நிமிடம் இருந்தது. ரேஷ்மி மதிய இடைவேளைக்கு முந்தைய கடைசி வகுப்பில் இருந்தாள். போர்டில் சில ஆங்கில எழுத்துக்களை எழுதி போட்டு அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து அதை திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தனர். சரியாக 12:30 ஆனதும் அந்த வகுப்பு முடிந்ததற்கு அறிகுறியாக பெல் சத்தம் வந்தது வெளியே இருந்து. குழந்தைகளை வெளியே மதிய உணவுக்காக எடுத்துக்கொண்டு காத்திருந்த தாய்மார்களிடம் அவர்களை அனுப்பி வைத்தாள் ரேஷ்மி. அவள் வெளியே வருவதற்குள் ஆஃபீஸ் அறையில் அவளை பார்க்க யாரோ வந்து காத்திருப்பதாக ஒரு மாணவன் வந்து கூறினான். தன்னை பார்க்க ஸ்கூல் வரைக்கும் யார் வந்திருப்பார் என்று யோசித்து கொண்டே ஆஃபீஸ் அறையை நோக்கி சென்றாள் ரேஷ்மி. அங்கு இவளை பார்த்ததும் முகத்தில் புன்னகையுடன் எழுந்து நின்று, ஹாய் ரேஷ்மி என்று அவளை வரவேற்ற அந்த பெண் வேறு யாருமல்ல, அவள் மதுவந்தி. ஆனால் ரேஷ்மிக்குத்தான் மதுவந்தியை பார்த்ததும் சட்டென்று நினைவில் வரவில்லை. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யார் இவங்க, எங்கே பார்த்தேன்? யோசித்தவளுக்கு எதுவும் புலப்படவில்லை. குழப்பத்துடன் மதுவந்தியின் முகத்தை பார்த்தாள். நீங்க என்ன ரேஷ்மி, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே, அப்புறம் ரேஷன் கடையில். சட்டென்று இப்போது நினைவு வந்துவிட்டது ரேஷ்மிக்கு. அவளுடைய நினைவில் முதலில் வந்தது விஷால் தான். ஓ, விஷால் கூட இருந்த பொண்ணில்லையா இவங்க? அவரோட ஃப்ரெண்டாச்சே. உடனே ரேஷ்மியின் முகத்திலும் சிரிப்பு பரவியது. ஓ, வந்துருச்சு, இப்போ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நீங்கள் இங்கே எப்படி? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னது, என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம்? ரேஷ்மியின் முகத்தில் குழப்ப ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒன்றும் பிரச்சனையான விஷயம்லாம் இல்லை ரேஷ்மி. உன் முகத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம்? என்னை பார்த்ததும் பயந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு ரேஷ்மி. அதுதான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்காக மட்டும் நான் வரல. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்குது. அதுக்கு உன்னை இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தேன். தன் கைப்பையில் இருந்து திருமண அழைப்பிதழை வெளியே எடுத்தாள் மதுவந்தி. இந்தா ரேஷ்மி, மேரேஜுக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும், சரியா என்று அழைப்பிதழை ரேஷ்மியிடம் நீட்டினாள் மதுவந்தி. தலையாட்டியபடி அழைப்பிதழை கையில் வாங்கினாள் ரேஷ்மி. நீங்கள் என்னை இது வரைக்கும் 2 தடவை தான் பார்த்துருக்கீங்க. அதுக்காக நீங்கள் என்னை மேரேஜுக்கெல்லாம் இன்வைட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்னமோ தெரியலை ரேஷ்மி, விஷாலோட குழந்த உன்கிட்ட வந்து அவ்வளோ சமத்தா அழாமல் இருந்துச்சே. நீ ரொம்ப பாசமான பொண்ணுன்னு நினைக்கிறேன் ரேஷ்மி. யாருக்குமே உன்னை ஒரு தடவை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சு போயிருன்னு தான் தோணுது. அந்த ஒரு ஏதோ ஒரு பவர் உன்கிட்ட இருக்குது. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காரணம்லாம் எனக்கு சொல்ல தெரியலை. கூப்பிடணுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். கண்டிப்பாக வருவல்ல? எனக்கு வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் அம்மா தான் என்ன சொல்வாங்கன்னு தெரியலையே. ஓ, அப்படியா? சரி, நீ உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உன் அம்மாக்கிட்டேயே சொல்லி உன்னை அனுப்பி வைக்க சொல்கிறேன். அப்போ வருவேல்ல? அம்மா அனுப்புனா வந்துடுவேன். சரி, அட்ரஸ் சொல்லு. ரேஷ்மி கூறவும் அதை எழுதி வைத்து கொண்டாள் மதுவந்தி. நான் அநேகமாக நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து அந்த பக்கம் வரதா தான் இருக்கேன். அப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றேன். ஓகேயா? ஓகே. விடை பெற்று கிளம்பினாள் மதுவந்தி. விஷாலும் கல்யாணத்துக்கு வருவார்ல? கிளம்பியவளிடம் கேட்டாள் ரேஷ்மி. வருவான். நமுட்டு சிரிப்பு சிரித்தபடி சென்றாள் மதுவந்தி. ரேஷ்மியின் முகத்தில் வெட்கச் சிரிப்பு பரவியது.
மனதில் சந்தோஷம் பொங்கியது அவளுக்கு. அவளுக்குள் இருந்த இனியாவோ இரட்டிப்பு சந்தோஷத்தில் இருந்தாள். அத்தியாயம் 52. அன்று காலை 9 மணி. சூர்யா தயாராகி அலுவலகத்திற்கு கிளம்புவதற்காக வெளியே வாசலுக்கு வந்திருந்தான். அப்போது அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அலைபேசி அழைப்பு வந்ததாக ரீங்காரமிட்டு அறிவித்தது. எடுத்து பார்த்தான் சூர்யா. ஷில்பாவின் பெயர் அதில் தெரிந்தது. ஒரு சிறு புன்னகை முகத்தில் விரிய எடுத்து காதில் வைத்தான். ஹலோ சூர்யா. மறுமுனையில் இன்னிசையாய் ஒலித்தது ஷில்பாவின் குரல். சொல்லிடி குள்ள கத்திரிக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சூர்யா, ப்ளீஸ்? சொல்லுங்கள் என் இதய ராணி, அடியேன் காத்திருக்கிறேன், குறும்புடன் கூறினான். என்ன, என் இதய ராஜா இன்னைக்கு குஷி மூட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. குறும்பு பேச்சுக்கான காரணத்தை குறும்பு துணிக்க கேட்டாள் அவனின் இதய ராணி. மேலும் குறும்பாகவே பேசி கொண்டிருக்க அவனுக்கு நேரம் இருக்க வேண்டுமே. நார்மல் மோடுக்கு வந்தான் சூர்யா. அதெல்லாம் எந்த ஸ்பெஷல் குஷியும் இல்லை ஷில்பா. உன் குரல் கேட்டு ஒரு 2-3 நாளாவது இருக்கும்ல. அதான் கிளம்பி வெளியே வந்துட்டேன். அந்த நேரத்தில் நீ கூப்பிட்ட உடனே எனக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம். சரி ஷில்பா, சொல்லு, என்ன ஹெல்ப் தேவைப்படுது உனக்கு திடீர்னு? கம்பெனிக்கு கிளம்பினேன் சூர்யா. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுதான் என்னை கொஞ்சம் போகிற வழியில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறீங்களா? ஏன், அங்கிளோட தானே எப்போவும் நீ போவ? அப்பாவுக்கு நேற்று காலையிலேருந்து கோல்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறப்ப பார்த்தா ஃபீவராக இருக்குது. 100 இருக்குது டெம்பரேச்சர். அதான் அப்பா இன்றைக்கி வரலை, நான் மட்டும்தான் போகிறேன். ஓ, ஓகே ஓகே. கொஞ்சம் யோசித்தான் சூர்யா. என்ன சூர்யா யோசிக்கிறீங்க? என்னை கூட்டிகிட்டு போகிறதுல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை, பொதுவாக ஜீப்பை நம்ம சொந்த வேலைக்கு நான் அவ்வளவா யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே சூர்யா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஆட்டோவில் வேணால் போய்க்கிறேன். இல்லை வேணாம், இரு, வெயிட் பண்ணு ஷில்பா, நான் வர்றேன். அப்படியே உங்கள் அப்பாவையும் பார்த்து பேசின மாதிரி இருக்கும். ஓகே சூர்யா, வாங்க. அழைப்பை அணைத்து மொபைலை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ஜீப்பில் ஏறி அமர்ந்து டிரைவரிடம் முதலில் ஷில்பா வீட்டுக்கு போவதற்காக இடத்தை கூறினான். ஷில்பா வீட்டில் சூர்யா நுழையும் போது முன்னறையில் ஒருவரும் இல்லை. அழைப்பு மணியை அழுத்தலாமா என்று சூர்யா தயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஷில்பாவின் தாய் ஹிந்துமதி அவர்கள் அறையில் இருந்து வெளிப்பட்டார். வாசலில் சூர்யா நிற்பதை கண்டதும், வாங்க மாப்பிள்ளை என்று வரவேற்றார். சூர்யா உள்ளே நுழைந்து, அங்கிள் உள்ளே இருக்காரா ஆண்டி என்று கேட்டான். ஆமாம் மாப்பிள்ளை, அவர் உள்ளே படுத்திருக்காரு. உள்ளே போய் அவரை பார்க்கலாமா? தூக்கம் இருக்கா அவருக்கு? இல்லை முழிச்சிட்டு தான் இருக்காரு. நீங்கள் உள்ளே போங்க மாப்பிள்ளை. ஷில்பா எங்கே, ரெடி பண்ணிகிட்ருக்காளா? அவர் பதில் சொல்வதற்குள் பேசிக்கொண்டே அறையின் உள்ளே நுழைந்தான் சூர்யா. ஷில்பாவும் அங்குதான் இருந்தாள். தன் தந்தைக்கு தெர்மாமீட்டர் வைத்து காய்ச்சல் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தாள். குணசேகரன் தன் மாப்பிள்ளை உள்ளே வருவதைக் கண்டு, வாங்க மாப்பிள்ளை என்று எழ முயன்றார். இருக்கட்டும் மாமா, நீங்கள் படுங்க. வாங்க சூர்யா, உட்காருங்க. ஷில்பாவும் வரவேற்றாள். அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் சூர்யா. நைட்டியுடன் இருந்த ஷில்பாவை பார்த்து கண்களாலேயே, என்னது இது, இன்னும் ரெடியாகாமல் இருக்க என்று கேட்டான். அப்பாவுக்கு டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துட்டு போய் ரெடி பண்ணலான்னு நினச்சேன் சூர்யா, இதோ வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து ஓடினாள் ஷில்பா. என்ன மாமா, ஃபீவர் இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லையா? உடம்புக்கு நல்லா இருக்கா? இப்போ பரவாயில்ல மாப்பிள்ளை, ஃபீவர் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஆனாலும் ஒரு நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் இருக்கேன். ஆமாம் அங்கிள், ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் நல்லது. ரிஸ்க் எதுக்கு? பேசிக்கொண்டே அங்கிருந்த டீப்பாயின் மேல் இருந்த செய்தித்தாளை எடுத்து திருப்பி பார்த்தான். அதோடு இருந்த சில பேப்பர்களை சுவாரஸ்யம் இல்லாமல் எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் வைத்தான். அதற்குள் சூர்யாவுக்கு குடிக்க காப்பி கொண்டு வந்து கொடுத்தார் ஹிந்துமதி. அவன் அதை குடித்து முடிப்பதற்குள் ஷில்பா தயாராகி வெளியே வந்தாள். இருவரும் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். சூர்யா அவளை அவளுடைய கம்பெனியில் இறக்கிவிட்டு தன் அலுவலகத்திற்கு சென்றான். ரேஷ்மி மதிய இடைவேளை நேரத்தில் இருந்தாள். எப்போதும் போல் தன் சக ஆசிரியையும் தோழியுமான பத்மாவுடன் மதிய உணவை எடுத்துக்கொள்ள அதற்கென இருக்கும் இடத்திற்கு இருவரும் சென்றனர். இன்னைக்கு என்னன்னு தெரியல, செம்ம பசி பத்மா எனக்கு, ரேஷ்மி கூறினாள்.
பத்மாவிடம் இருந்து ஒற்றை வரியில் பதில் வந்தது. இன்னைக்கு லஞ்ச் எனக்கு பிடிச்சது வேறையா, அதை நினச்சாலே பசி வயிற்ற கிள்ளுது. அதற்கும் அதே ஒற்றை வரி பதில்தான் வந்தது அவளிடம் இருந்து. ஆனால் ரேஷ்மியோ அதை எதையும் கவனிக்காமல் பேசிக்கொண்டே போனாள். நான் என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரேஷ்மி அவள் பாட்டுக்கு விடுகதை வேறு போட்டாள். ஆனால் அவள் கேட்ட கேள்விக்கு பத்மாவிடம் இருந்து இதற்கு முன் வந்த ஒற்றை பதில் கூட வரவில்லை இம்முறை. அவள் அமைதியாக இருந்ததைக் கண்டு அப்போதுதான் உரைத்தது ரேஷ்மிக்கு. திரும்பி பார்த்தாள் அவளை. பத்மாவின் முகத்தில் கவலையும் குழப்பமும் படர்ந்திருந்ததை அப்போதுதான் கவனித்தாள் ரேஷ்மி. திடுக்கிட்டாள். அவளுடைய மனநிலையை கொஞ்சம் கூட கவனிக்காமல் தான் பாட்டுக்கு பேசிக்கொண்டிருந்தோமே என்பதை நினைத்து தன்னை தானே நொந்து கொண்டாள். பத்மா, என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? இல்லை ரேஷ்மி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை பத்மா, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ கவலை இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரிய வேணான்னு நினச்சா ஓகே. பேசிக்கொண்டே பத்மாவை பார்த்தாள். அவள் தலையை பிடித்தபடி கண்கள் சொருக கீழே விழப்போயிருந்தாள். சட்டென்று பதறிப்போய் அவளை தாங்கி பிடித்து அங்குள்ள இருக்கையில் அமர வைத்தாள் ரேஷ்மி. சிறிது தண்ணீர் எடுத்து கண்களில் தெளித்தாள். அரைக்குறை மயக்கத்தில் இருந்த பத்மா கண்களில் தண்ணீர் பட்டதும் தெளிந்தாள். தண்ணீர் குடிக்க கொடுத்தாள் ரேஷ்மி. பிறகு சிறிது நேரம் கழித்து அவள் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்த பிறகு அவளிடம், பத்மா, என்னாச்சு உங்களுக்கு? மயக்கம் வர்ற அளவுக்கு தயவு செஞ்சு என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்று கேட்டாள். இல்லை ரேஷ்மி, 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலை சுற்றிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுதான் என்னமோ ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. அப்படியா? டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண வேண்டியது தானே பத்மா, நீங்கள் அதையும் செய்யாமல் இருக்கீங்க? இல்லை தோணலை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் தலை சுற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி பத்மா, வாங்க, நாம் இப்போ வேணால் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்துடலாம். இப்போவா? ஆமாம் பத்மா, இப்போ தான். இதெல்லாம் உடனே கவனிக்கணும், அதுதான் நல்லது. நீங்கள் 2 நாளாக பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழ வேற பார்த்தீங்க. அதனால் என்னென்னு போய் பார்த்துட்டு வர்றது தான் நல்லது பத்மா. நான் கூட வர்றேன். ஆஃப் டே லீவ் போட்டு போயிட்டு வரலாம் பத்மா, வாங்க. இருவரும் பள்ளியில் காரணத்தை கூறி அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே வந்தனர். நீங்கள் வழக்கமாக போகிற டாக்டர்கிட்டே போகலாம் பத்மா. உங்கள் பாடி ஹெல்த்து, மெடிசின், எது சேரும் எது சேராதுன்றது எல்லாம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் அங்கேயே போகலாம். ஆமாம் ரேஷ்மி, நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அவங்க இந்த நேரத்தில் அவங்களோட ப்ரைவேட் கிளினிக்கில் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறாங்க. அவங்க இந்நேரத்தில் அங்கே தான் இருப்பாங்க. அங்கேயே போகலாம். அங்கிருந்து ஆட்டோ ஒன்றை பிடித்து போக வேண்டிய இடத்தை கூறினாள் பத்மா. அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் போக வேண்டிய மருத்துவமனையை சென்று அடைந்தனர். மருத்துவருக்காக ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து பின்னர் மருத்துவர் வந்ததும் காத்திருந்தவர்கள் ஒவ்வொருவராய் உள்ளே சென்றனர். இவர்கள் முறை வந்ததும் இருவருமாக உள்ளே சென்றனர். மருத்துவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு, எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை, ஹீமோகுளோபின் தான் மிகவும் குறைவாக இருக்கிறது என்றும் அதனால் கூட தலை சுற்றல் வந்திருக்கலாம் என்றும் கூறி அதற்கு மருந்து எழுதி கொடுத்தார். எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு பிளட் டெஸ்டிற்கு என்று எழுதி கொடுத்தார். இரத்தம் கொடுப்பதற்காக அதற்கான அறையை நோக்கி இருவரும் சென்றனர். பத்மா மட்டும் உள்ளே சென்றாள். ரேஷ்மி வெளியே காத்திருந்தாள். அந்த காத்திருப்பு நேரத்தில் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். சிறிது தூரம் நடந்த பிறகு அங்கு உள்நோயாளிகள் அறை என்று வரிசையாக இருந்தன. வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தாள் ரேஷ்மி. ஒரு அறையை கடக்கும் போது அங்கு கட்டிலில் படுத்திருந்த நோயாளியின் பக்கமாக அவளுடைய பார்வை சென்றது. பார்த்துவிட்டு நடந்தவள் சட்டென்று நின்றாள். அந்த பேஷண்ட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்தவள் மீண்டும் அந்த அறையின் எதிரே சென்று பார்த்தாள். சட்டென்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. இவர் ஆரியன் மாதிரி இருக்காரே, அவராதான் இருக்குமோ? ரேஷ்மி யோசித்து கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்த செவிலிய பெண் அவசரமாக இவளை தாண்டி கொண்டு வெளியே சென்றாள். யோசித்தபடி அறைக்குள் நுழைந்தாள் ரேஷ்மி. முகத்தில் தாடியும் கலைந்த தலையும்
என்று பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்த ஆரியனை பார்த்ததும் இவளுக்கும் பாவமாக இருந்தது. கைகளில் குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருந்தது. கண்களை மூடி படுத்திருந்தான் ஆரியன். கட்டிலுக்கு அருகில் சென்ற ரேஷ்மி, ஆரியன், ஆரியன், எழுந்திருங்க ஆரியன், இங்கே பாருங்க என்று தட்டி எழுப்பினாள் அவனை. சட்டென்று கண்களை திறந்து விழித்து பார்த்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முகம் மாற ஆரம்பித்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.